ஒரு செருப்பு மட்டும் தான் இருக்கு. இருக்கும் ப்ரோ எங்கேயும் போகாது. செருப்பு இங்கே தான் இருக்கு. இதுதான் கரெக்டாக வேல்யூபிளாக திங்ஸ் மட்டும் தான் காணும். இப்போ கேப் அப்போலேருந்து மாஸ்டர் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. என்னாச்சு? Nine runs, nine. நியூசிலாந்து டீம் அங்கே உங்கள் 12th மேன் இருக்காங்க. அங்கே ஏதாவது எம்டி கேன் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்களேன். பவுண்ட்ரிஸில் இருக்கவங்க ஏதாவது எம்டி கேன் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். லைட்ஸில் பாலும் தெரியாது, எதுவும் தெரியாது.
பால் போடுறாங்கண்ணா. அண்ணா கண்ணாலா, நியூசிலாந்து டீம் கேப்டன், அங்கே எம்டி கேன்ஸ் இருந்தால் கொஞ்சம் குத்து விட்ருங்கண்ணா. வேறு ஏதாவது டீம் இருந்தாங்கண்ணா. பவுண்டரி தான் போயிருக்குப்பா, விண்டே இல்லை, அதனால் 6 போக வேண்டிய பால் தான் இது. ஆனால் பவுண்டரி தான் போயிருக்கு. ஆஸ்திரேலியன் டீம். அண்ணா அது ஆஸ்திரேலியா டீம் அண்ணா. கோகுல் அண்ணா அங்கே எம்டி கேன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன். கோகுல் எம்டி கேன். அதான் சொல்லிட்டேன். உங்க ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அப்டேட் பண்ணுங்க. உங்க டீம்ல பாதி பேர் இல்லவே இல்லை, அதனால தான் வேற நேம்ல போட்டது. இல்ல உதய் இருக்காரு உங்க ஸ்குவாட், நீங்க வளர ஸ்குவாடே அதுல இல்ல, செக் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. அதனால தான் வேற நேம்ல போடுறது, அப்டேட் பண்றது. நீ உள்ள மேட்ச் போயிட்ட அப்புறம் எதுவுமே பண்ண முடியல. பழனி தேர்ட் ஓவர் போறதுக்காக பழனி ஃப்ரம் இங்கிலாந்து. இல்ல நீ பாரு, தோத்தீங்கன்னா எங்களுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. நாங்க 2 பாயிண்ட் தான் இருக்கோம். ஜெயிச்சிங்கனால எவ்வளவு ஜெயிக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஜெயிச்சா உள்ள அவ்வளவுதான். ஏற்கனவே நாங்க 2 ரேட் அதிகமா தான் இருக்கோம். நாங்க ஓகே உள்ள போறோம் ஜாலியா. டோனி முடானி பேட்டிங் 3 விக்கெட் போயிடுச்சு. யாரு சொல்லு? நாங்களா இல்ல, நீ வேணா இருக்கேன்னு சொல்லு. நல்ல ஒரு பால் ஃப்ரம் பழனி, சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க இங்கிலாந்து. இவங்க ஸ்டார்டிங் மார்னிங்லேருந்தே இங்கிலாந்து டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயும். பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கு. பவுண்டரி 4, சான்ஸே இல்லை, ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா ஆடிட்டு இருக்காங்க நியூசிலாந்து டீம் பேட்ஸ்மேன்ஸ். 2 டீமுமே ஸ்ட்ராங்கான டீம் தான், ஸ்ட்ராங் பேட்டிங் சைடு 2 டீமும். ஓ நல்ல ஒரு பால், டாட் பால். இவர் ஸ்டார்டிங்லேருந்தே ரன் அவுட் ஆகிற மாதிரி ஓடிட்டு இருக்காருப்பா பேட்ஸ்மேன். வா வறுமையான ஷாட்டை தடுக்க முடியுமா? ஒரு ரன் தான். ஃபீல்டர்ஸ்லாம் பாவம்ப்பா லைட்ஸில் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு.
போல்டா விக்கெட். ரெண்டு மேட்சா சரியா ஆடவே இல்லை. டிசப்பாயின்மெண்ட் ஃபார் நியூசிலாந்து டீம். 3 overs 24 loss of 1 wicket. Next over யாரு? கிருஷ்ணா. 3 overs 24. "24 3 overs 24 runs." ஐயோ, பவுண்டரி. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஸியா ஆட்டாரு. டிகே பார்த்தேனா? இது டபுள் தானே? ஓகே. Wide ball. Broad ball. அதுக்கு தான் அவன் ஐபோனே வாங்கினான். இப்படியே வச்சுனே சுத்துவான் காலேஜ்ல. பாத்தியா வடிவேல் கப் வச்சிருந்தா. பார் நல்லா பார். ஷாட். ஆனா கேட்ச்பா. அந்த இடத்துல அடிச்சா எல்லாருமே அவுட்டு. விக்கெட் தான். அந்த எண்ட்ல சுத்தமா போல. பாவம் பேட்ஸ்மேன்ஸ். பாத்துடா. Next batsman
மணியா? மணி மணி மணி. மணி கண்ணன். த்ரீ ஸ்கோர். ஒரு பார்சல்ல வந்து ஆம்லெட் 5 போட்டுருக்குமே. ஆமா ஆமா செகண்ட் ஹாஃப் ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாம்பார் நான் பார்த்தாலே தெரியல. என்ன முடிவு இருக்கா இல்லையா? நல்லா இருக்கீங்களா இல்லையா? நானும் வரட்டா? அண்ணா நீங்கள் 12th மேனா? ஓ ஐயோ பாவம்ப்பா. கவர்ஸ்ல ஒரு ஷாட்.
ஓகே ஓகே. நல்ல ஒரு பால் வேணுகோபால். டாட் பால். பவுண்டரியா? அம்பையர் 6ஆ? என்ன சொல்றாருன்னே புரியல. இப்ப இந்த பால் என்னன்னா ஆச்சு? வீராண்டா வீராண்டா இந்த பால் 6ஆ? Last 2 balls. Aha. Again reverse we blow a try. Dot ball. End of 5 overs 46. 46 5 ஓவருக்கு. என்ன கீசர் ஒரு டயர்ட் ஆகுதா உங்களுக்கு? ஏய் யார் இந்த காத்தியா? நான் வந்துடா. சி பத்த வண்டி வர பாத்துமா. அம்பையர் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அம்பையர். மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அம்பையர். பாக்கெட்ல வைங்க அம்பையர். ஓகே அம்பையர், நோ டென்ஷன். Okay, back to the cricket. Score napa? கிருஷ்ணா நல்ல ஒரு பால் பா, செம்ம லைன் லென்த்ல போட்டுட்டு இருக்காரு. டாட் பால். கிருஷ்ணா டு மணி. நல்ல ஒரு லைன் லென்த்ல போட்டுட்டு இருக்காரு கிருஷ்ணா. ஆஹா, நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில், அந்த இடத்துல ஃபீல்டிங். ஆஹா, வாட் a ராக்கெட் த்ரோ. இங்கிலாந்து டீம் பயங்கர ஃபயரா இருக்காங்க. நல்ல ஒரு பிக்கப் ஷாட் பா, வாட் a ஷாட். கண்ணா 6 6
அது அவனோட பவரா இல்லை பேட்டோட பவரானே தெரில. டங்குன்னு போட்டிருக்கு, ஆனால் அது ஸ்ட்ரீ பேட்டுன்னு நினைக்கிறேன், இல்லையா தெரில. சரணா பிரிட்டானியா சரணா ஸ்கோர் 55. 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 55. பிரிட்டானியா சரணா போன மேட்ச் ஒரு கேட்ச் விட்ட பேரு பயங்கரமா இருந்தது. நல்ல ஒரு ரன் ஆடி இருக்காங்க. 6 ஓவரில் 55. அவங்க டார்கெட் எவ்வளோ செட் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு அவங்கள மஸ்ட் வின் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்த ஓவரை போட வந்திருக்காரு வேணு. ஆஃப் கட்டு லெக் கட்டு கூத்தரு எல்லாம் பண்ணுவான், ஆனால் ஃபுல் டாஸாக போடுவது. ரன் அவுட். மணி ரன் அவுட் முறையில் வெளியே போறாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி எங்க போச்சு? 6 போன ஓவர் எங்க விட்டாரோ அங்கேருந்தே கண்டினியூ பண்றாப்புல. கண்ணா ஆன் ஃபயர். ஒரே டீம்ல தான் ஆடுவானுங்க லோக்கல்ல. இப்போ பார்த்தா ஆப்பனண்டா இருக்கு. பேட்டில் நல்ல ஒரு பேட்டில் இருக்கும். வேணு டு கண்ணா. ரிவெஞ்ச் எடுக்கிறதா பார்க்கலாம். வேணு பால் கட்சிச்சா இல்லையா? கோபால்னா பால் தேடுறாங்க. அந்த இருட்டில் பால் போனால் தெரியாது ப்ரோ. டேய் எங்க அண்ணா அனுப்புறீங்களாப்பா? லெக்கம் போய் நின்று தர்றாவே. அவர் கேட்ச் அந்த பால் கூட ஸ்லோவாக தான் பண்ணுவார். ஆனால் இந்த பாலுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு விடுறாங்க. சரணா எம்எஸ்டி சின்ன சரணா. பேட்டில் நல்ல ஒரு பேட்டில் இது. இப்போ வேணு டு கண்ணா ரிவெஞ்ச் எடுக்கிறாரா பார்க்கலாம். வேணு இல்லை அந்த பேட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரான்னு பார்க்கலாம். கண்ணா 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேணுவோட ஓவரை. அடுத்ததும் ஒரு பிக் ஷாட்டுக்கான ட்ரை தான். பட் ஆனால் இல்லை, ஒரே ரன் தான். நல்ல ஒரு த்ரோ ஃப்ரம் பிரசாந்த், குட்டி பிரசாந்த். உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் ஜித்து. நல்ல ஒரு ஷாட் இது. மிட் விக்கெட்ல 1 ரன்னா 2 ரன்னா? ஒரே ரன் தான். நல்ல ஒரு ஃபீல்டிங். பழனி பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்ச் ஆகுமா? பேட்டில் வின் பண்ணுவாரா வேணு? வேணு வான் த பேட்டில். ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. என்னையோட 6 அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு வேணு. ஸ்கோர் 1 நிமிஷம் இருங்கப்பா, அப்டேட் கொடுங்க. ஸ்கோர்னாப்பா ஓவர் முடிஞ்சிச்சா? 63 ஆஃப்டர் 6 overs. ஸ்கோர் 63. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி. யார் அது? முருகன். சாரி ஒரு பால் இருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் பால் டாட்ல பால் அவுட். நான் அத்த பால் 6, அத்த பால் டாட். அத்த பால் டாட்ல ஒரு சிங்கிள்.
டேய் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டா, ரெண்டாவது பால் ஆறா, பால் எடுத்து போட்டவனே அடுத்த பாலே பிரசாந்த் கிட்ட போச்சா? ஏன்டா உயிர் எடுக்கிறேன்? ஓகே ஓகே ஓகே, நான் ஓவர் சொல்லிட்டான் ப்ரோ. ஏன்னா அவங்க அங்க வர கத்தின்னு இருக்காங்க, நீ வரணும். இருந்தா சாரி சாரி சாரி, ஒரு பால் இருக்கு. இது ஏன்னா அண்டு ஆகவே மாட்டேங்குது. எண்டு ஒரு குத்தாவாது, அடுத்த இதுக்கு போயிடுங்க. யார் வந்திருக்கா இப்போ? சும்மா டாட் பால். பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணேன், இது அண்டு குத்துட்டு. ஆனா இது ஓவர் ஆயிடுச்சுன்னா அண்டு குத்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணு, அதுல இருந்து எடிட் பண்ணிக்கோ. இல்ல முருகன் பேர் மட்டும் போடுறேன், அவர்து இல்ல ஐயப்பன் போடு. ஸ்கோர்னா இந்த பால் டாட் தானே, அப்ப 63. அதே ஸ்கோர் தான், அந்த டாட் பாலை இதுல கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே 63, 6 ஓவர் 7 ஓவர் 63. என்னன்னா 15 காமிக்குது. இரு கரெக்ட்டா வீக் பாடி மச்சி தண்ணி ஏறல பாபா. நீங்க அப்படியே ஒரு 4-5 மேட்ச் தொடங்க. அது மேட்ச் தான், 8 மேட்ச் நிக்கிறீங்க. ஏதோ எங்களுக்கு கல்தானங்க ரெண்டு புள்ளை பத்தலாம், ஒரு பூல் மேல கட்ட சரி நம்ம கூடி ஒண்ணு ஒரு புள்ளை பண்ணல. அந்த மாதிரி ரெண்டு கால் ஆபரேஷன் பண்ணி தானே கேங்க. யார் அண்ணா பவுலர் யாரு? இந்த பவுலர் இடுப்புல ஊசி போற, இடுப்புல ஊசி போறாங்க. என்ன பண்ண பிரசாந்த், குட்டி பிரசாந்த். ஒரு ரன், ஜித்து தான் ஆனாரு. 2 ரன். ஓகே 2 ரன். ஓகே ஓகே ஓகே, சாரி ஸ்கோர் கொஞ்சம் சாப்பிட போயிருந்தாப்ல. நல்ல ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஆனால் லெக் பை முறையில் ஒரு ரன். தண்ணி குடிக்கிறது வச்சிருந்தீங்கன்னா கோன் யாரா வச்சீங்களா? சொல்றான் இல்ல நைட்டு ஃபுல்லா மூச்சு நின்னுடா, நான் வரலடா. பிரபு கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. எவ்வளோ? 2 ரன். 2 ரன், 3 பால் நல்லா போட்டிருக்காரு. அடுத்த 3 பால் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம், எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பவுண்டரியா? நல்ல ஒரு ஃபீல்டிங், ஒரு ரன் தான். தண்ணிக்கானா? ஏய் போடா, நான் என்ன போய் அவ்வளவு தூரம் தூக்கி சொல்றேன் என் பாடி கண்டிஷனுக்கு. நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், அந்த பேட்டையும் ஷூ எடுத்துன்னு வரேன் திரும்ப. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, 1 ரன்னா 2 ரன்னா? 1 ஃபீல்டர், 2 ரன்னுக்கான சான்ஸ் இல்ல. ரன் அவுட் மிஸ், 2 ரன்னு. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நியூசிலாந்து. டாஸ் டைம், அடுத்த மேட்சுக்கான டாஸ் டைம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. கேப்டன்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஆஹா, நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு, ஃபைனல் ஓவரை. அவரோட ஃபைனல் ஓவரை நல்லா போட்டிருக்காரு. அவரு டெப்த் ஓவரை நல்லா போட்டிருக்காரு. 2 ரன், இதுவும் 2 ரன்னு. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து. மஸ்ட் வின் மேட்ச்ல
Biggest score. After 8 overs, score 73. சரிடா சரிடா இருடா நான் மேட்ச் நல்ல ப்ராப்ளம் ஆட்டா சுஜிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பேசினேன் நான் பேசுகிறேன் வந்து பேசுகிறேன் இரு ஒரு நிமிஷம் விளையாட்டு சொன்னா ஒரு பால் தான் முடியல இல்லையே அங்கே போடல இங்கே கோயிலும் பாட்டில் விளாண்டுங்கிற ஆமாம் ஆமாம் என்எம் கிரீன் ஆமாம் ஆமாம் டே நைட்டு காலையில் ஸ்டார்ட் ஆச்சு நாளைக்கு காலையில் முடிஞ்சிடும் ஆமாம் 9 மணி ஆயிடுச்சு 2 நாள் வரணும் மாலை உனக்கு யாரு இந்தியன் டீம் கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஆஸ்திரேலியா வந்து நின்ட்டாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். இந்த வாரத்துக்கான மேட்ச் எப்பனா கேட்டான் உங்ககிட்ட இந்தியன் டீம் கேப்டன் Hey, thanks da. Hey, Padape. Thanks da. சும்மா தான். இல்ல அவுட் ஆவணும். டாஸ் போடலாமா இல்லனா போய்ட்டு அப்புறம் வராங்க. அதிகுரியே இல்லையா ஓடுற மாதிரி. கோபால் குளிர்தா ரெண்டு டி-ஷர்ட். பேட்ஸ்மேன் இங்கிலாந்து டீம் பேட்ஸ்மேன் நான் அப்படியே டாஸ் போட்டு போயிட்டேன். யார் இந்தியாவா எப்ப போறியா இல்ல அவன் வந்து ஓடியா ஆமா போற பாத்தியா நான் 160 ஆல் அவுட்டா இந்தியாவா ஆல் அவுட் யுஎஸ்ஏ அவனுக்கு நியூசிலாந்து கூட வார்ம் அப் மேட்ச் ஆனாங்க நல்லா ஆடுனாங்க பா தோக்கணும்பா அப்பதான் அடங்குவாங்க கம்பீர்லாம் வர சொல்லு இல்லப்பா கம்பீர் ஓரம் கட்டணும்னா ஏதாச்சும் நடந்தாதான் உண்டு இவ்வளோ சீரியஸ் தோத்து கூட ஆல்தான் சஞ்சு சாம்சன் அப்படியே தள்ளி விட்டாங்க நம்மளாம் தோக்கவும் மாட்டோம் அம்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நீ டவுட்னு சொன்னியா இல்லையா நீ அவருக்கு ஃபோன் பண்ணி யாருக்கு அப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன் நாளைக்கு டவுட்னு சொன்னியா டாஸ் பண்ணுங்கப்பா அதை வந்து பூபதி நான் அவர்கிட்ட சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு வரது டவுட் தான் மேட்ச்சுக்கு, அதனால வருவாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வருவாங்க ஓகே ஸ்ட்ரைக்கில் யாருன்னா இருக்கா கிருஷ்ணா
போனா காசு எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஆமா ஜிபே எக்ஸ்ட்ரா கிரவுண்ட்லாம் குடி விடுவாங்க. இதெல்லாம் நான் குடி மாட்டா. அவன் குடிக்கடா பிளேயர் இல்ல. கிரவுண்ட்ல இல்ல நான் அங்கேயே குடிச்சிட்டு வந்துறேன். கூகுள் பேல காசு இருக்குது. எக்ஸ்ட்ரா காசு பண்ணுங்க. 300 ரூபாய்க்கு 330 ரூபாய். 500 ரூபாய்க்கு 50 ரூபாய். கோடி எல்லாம் சொத்துக்குது வாடா. போல வந்துற கோல் அப்புறம் சொல்றா. குடி மாட்டா. வாங்க வந்துற வச்சிரா. அது பாத்து சுத்தம். அது பூபேகரை கேட்டுறாரு போல. அவரே சொல்றா பூபேகரை காசு பையா. இப்போ டவுட் ஷாட். ஆஹா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ரன் அவுட்டா. ஆஹா தேவையில்லாத விக்கெட் இது. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பேட்ஸ்மேன்ஸ்குள்ள. இந்தியா டீம் கேப்டன் கொஞ்சம் இங்க வாங்கப்பா. இந்தியா டீம் கேப்டன் இங்க வாங்க. எனக்கு புரியுது. சரி நான் வெயிட் பண்ணுவா. வாப்பா வா சேர் இது பக்கத்துல வா. இல்ல அவர்ட்ட சொல்லு. வா சம பால் இது. விக்கெட்கான அப்பீல். நாட் அவுட் சிக்னல். சரி ஓகே. நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்க பூபதிக்கிட்ட. வேற ஆள் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க பூபதி யூஸ் பண்ணிட்ட சொல்லுங்க. நல்ல ஒரு ஷாட்டு. மிஸ்ஃபீல்டா இல்லை அங்கே பால் போவே. ஒரு ரன் தானே இது. பேட் கவர் தூக்கிட்டு போறாங்க. இப்பதான் கோபால் சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க. மட்டன் பிரியாணியா? சாப்பிட்டா End of first over, 3 runs. 73. First over England சூப்பரா போட்டிருக்காங்க. சாரி நியூசிலாந்து 3 runs. உங்க மம்மியா? உன் போனா இது? உன் போன சார்ஜ் தான் எடுத்து போட்டுக்கிறேன். நோ நான் அப்படி பண்றேன். எங்க ஹெட்செட் வர காணோம். ஹலோ ஆஸ்திரேலியா டீம் கேப்டன் நீங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இங்க வந்துட்டோம் முன்னாண்ணா வாண்ணா. இந்த ஓவரை போல வந்திருக்காரு முருகன். நைட்டும் மேட்ச் அப்படியே நடக்குது தொடர்ந்து. தெரியல என்ன பண்ணா ஜெயிச்சோம். அடுத்த மேட்ச் இருக்கு. முருகன் டு பாண்டி. நல்ல ஒரு பேட்டில் இது கூட.
ஷார்ட் ஆகுது. பவுண்ட்ரி பவுண்ட்ரி. மம்மி எங்க மம்மி ஃபோன் பண்ணிட்டாங்களா? ஹலோ, as I am suffering from fever சொல்லுங்க. அம்மா ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? ஜெமி வாய்ஸ் உங்க வாய்ஸ். நோ பாலா? நோ பால். ஓகே ஓகே சொல்லுமா. அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் சைடு ஆன் சொல்லு. ஆமா ஆமா. இப்போ ஒரு மேட்ச் ஆன் இருக்காங்கல. அது ரெட் கலர் ஆன் இருக்காங்கல. அதுக்கு அடுத்த மேட்ச் செகண்ட் ஹாஃப் போயினது. டீம் பேர் என்னவா? பாரத நாடு. ஆமா ஆமா ஆமா. நான் தான்மா பேசின்னு இருக்கேன். ஆமா ஆமா. என் வாய்ஸ் தான் அது. பாரு. நல்ல ஒரு ரன்னு. ஒரு ரன் தான். கேக்குதா இப்போ? விக்கெட்டா? டிவில மேட்ச் வச்சு கொடுத்து வந்திருக்கியா? அவங்க வீட்ல பாக்குறாங்களாம். ஒரு ஆஸ்திரேலியா டீம் கேப்டன். ஆஸ்திரேலியா டீம் கேப்டன் கொஞ்சம் டாஸ் போட வந்துருங்க. கமெண்ட் பண்றது நான் தான்மா. மைக்கே தோதமா இருக்கு, கையில தான்மா இருக்கு. நான் தான்மா. வீடியோ கால் பண்ண. வீடியோ கால் பண்றியா? பண்றாங்களா? ஆனா அவங்க வின் பண்ணாலே அவங்க உள்ள போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா நம்ம 0.001 தான். India team won the toss and elected to field. Changes அண்ணா, சேஞ்சஸ் மட்டும் கேட்டுங்கண்ணா. இல்லை அண்ணா, சேஞ்சஸ் மட்டும் சொல்லுங்க. பெண் இல்லையாண்ணா? ஆமா, அந்த குரூப்ல இருக்குல்லண்ணா, அதை சேஞ்சஸ் மட்டும் சொல்லி விட்டுருங்க. நல்ல ஒரு புல் ஷாட். பவுண்டரி. பவர் பிளே. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரவீன். 23 ஆஃப்டர் 2 ஓவர்ஸா பிரவீன்? ஆஃப்டர் 2 ஓவர்ஸ் ஸ்கோர் 23, 74 டார்கெட். இன்னும் 36 பால்ல 51 ரன் அடிக்கணும். 36 balls 51 runs to win. Hello.
நெக்ஸ்ட் ஓவர் கண்ணா டு பாண்டி. நல்ல ஒரு பிக் ஷாட்கான ட்ரை, பட் ஆனால் ஒரு ரன் தான். சின்ன மிஸ்ஃபீல்டு இருந்தாலும் அது ஒரு ரன் தான். சரணா இம்பாக்ட் யார் பத்தியா இல்லையா? நான் போன மேட்ச் அவர் சொன்னார், அதே மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லடா அவங்க மீதி வினோத் இவரு இம்பாக்ட்ல போலாம் கோகுல் அஜித் இவரு இம்பாக்ட்ல போலான்னு பார்த்தா அவரு ஸ்காட்லாந்து தோத்துறாங்களே. சார்ஜ் போட்டியா? கணேஷ் ராமன், கணேஷ் ராமன், கணேஷ் ராமன் உங்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கு வர சொல்கிறாங்க. இந்த மேட்சை சேர்ந்து வாங்கிக்கிறீங்களான்னு நான் இந்த மேட்ச் சேர்ந்து வாங்கிக்கிறாரண்ணா. சரவணா எம்எஸ்டி தான் சொல்ல சொன்னார் இது. லாஸ்ட் பால் அதை அப்படியே போட்டு விட்டு போங்க. நல்ல ஒரு ஸ்டாப் கீப்பர்கிட்ட இருந்து. அது சிங்கிளா டபுளா? டபுள் டபுள். ஓகே ஓகே. ஓவர்ண்ணா. ஸ்கோர் 30. 3 overs 30 runs. எதுனா இதுவாண்ணா? எல் பத்தாது பத்தாது. 30 end of 3 overs. புரியல. 23. நாலு சிங்கிள் ஒரு பால் டாட்டா. ஓகே ஓகே. 29 29 29. ஆ 29 29. ஏதோ நெட்வொர்க் எரர்னு நான் ஸ்கோர் போடும்போது நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக மணிகண்டன் சாப்பிட்டேனா இங்க தோசை வை, அது அப்புறமா சாப்பிடுவேன். இப்ப சாப்பிட மாட்டேன், அப்புறமா சாப்பிடுவேன். போன மேட்சா நமக்கா தமிழ்ண்ணா
வா நல்ல ஒரு ஷாட்டு. ஆனால் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், விக்கெட். ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஆடிட்டு இருந்தார் கிருஷ்ணா, ஆனால் விக்கெட் ஆகிட்டாருப்பா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வீரா. வீரா 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 நல்ல ஒரு ஸ்டாப்பு. ஓடிட்டாங்கப்பா ஒரு ரன்னு. அங்கே தான்டா இருக்கான், அங்கே தான் இருக்கான், வெயிட் பண்ணு. எங்கே ஓடுற, எங்கே போகிற? நான் பார்த்துருவேன். ஏய் நான் கூப்பிட்றாங்க, போகக்கூடாதுடா. ஏய் பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. எல்லாரும் பார்ப்போம். அவன் அங்கே விளாட்றான்டா, அங்கே விளாட்னு இருக்கான். ஃபோன் வச்சுருந்தான். நல்ல ஒரு பால். ரிவ்யூ வா, ஆனால் ஒய்டான்னு செக் பண்ணுவானா. ஒயிட்ண்ணா, ஒயிடு ஒயிடு. அம்பேர் பார்த்தி அண்ணா. என்னாச்சு? அண்ணா 3 பால் தானே போட்டுருக்காரு. ஐயோ ஐயப்பா என்னாச்சு ஐயப்பா? அண்ணா ஓவர் முடிஞ்சிச்சா? நான் 4 ஓவர் முடிஞ்சிச்சாண்ணா? நோ காணா, 4 ஓவர் முடிஞ்சிச்சா? என்னாச்சு? வைட் வைட் பிரேக்கா? ஓகே ஓகே. அண்ணா அதை சொல்லுங்கண்ணா, திடீர்னு 3 பால் போட்டோன்னே எல்லாம் போயிட்டீங்க. ரிவ்யூ இது வந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு. இதில் 2 மேட்ச் இருக்கா? இதில் 2 மேட்ச் இருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் டக்குனு கேட்ச் கணக்காலே 6ஆ? 6. ஒரு கேட்சை மிஸ் பண்ணி ஒரு 6 போயிடுச்சுப்பா. விக்கெட் தான் இது, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்களே. காஸ்ட்லி விக்கெட்.
சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. கோகுலா இந்த வாட்டி மிஸ் பண்ணவே இல்லை விக்கெட். ஸ்கோர் 40. end of 4 overs score 40. இன்னும் 24 பால்ஸ்க்கு 34 அடிக்கணும். 4 ஓவருக்கு 34 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அம்பையர். யார் ஓவர் போடுறது? The last 4 overs க்கு 34 அடிக்கணும். ஸ்கோர் 40. 34 அடிக்கணும். 24 பாலுக்கு 34 அடிக்கணும். ஆஹா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாலே 6. பாண்டியனா நல்ல ஒரு ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே 6ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கேட்சுக்காக்கா நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள். இந்த பால் என்னது? ஒரு ரன்னா? டாட் பாலா? ஓகே. சி டைப் போட்டுனா சி டைப் தான் அது. ஏதா ஓ, ஒரு டாட் இல்லப்பா, லெக் பைஸ்ல ஒன்று அதையும் ஓட்டாங்க ஒரு ரன்னு. ஷாட் வந்துச்சு, ஃபுல் டாஸா வந்துச்சு, கரெக்டா மீட் பண்ணிட்டாரு கார்த்திக். ஓவர். இதோட 5 overs 55 லாஸ் ஆஃப் 3 wickets. ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துறாங்க. 55 அது ஸ்ரீலங்கா. ஆமா 55. ஆமா 7 பேர் தான் இருக்காங்க ஸ்ரீலங்கால. அப்படியா? ஆமாண்ணா, எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. Three overs 19 to win. இன்னும் 18 பாலுக்கு 19 அடிக்கணும்.
18 பால் 19. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பிரேம் பிகே. கேட்சுக்கான காலு. ஓ, மிஸ் பண்ணிட்டாங்க. இதோட 2வது கேட்ச் மிஸ் பண்ணுறாங்க மிஸ்டர் பாண்டிக்கு. இப்படிலாம் மிஸ் பண்ணிங்கன்னா அவர் அடிச்சுட்டே இருப்பாருங்க பவுண்ட்ரி. கிளாசிக்காக ஒன்று அடிச்சாப்பா கவர்ஸில். ஏன்னா பால் ட்ராவல் ஆகலை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டபுள். சூப்பராக ஆடிட்டுருக்காங்க 2 டீமும், 2 பேட்ஸ்மேனும். விக்கெட். ஸ்லோயராக போட்டு விக்கெட் எடுத்துறாரு. Next batsman. ஒரு ரன் அவுட்டுக்கான ஒரு சான்ஸே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு பாத்துரும். ஆஹா, சூப்பராக போட்டிருக்காரு. இந்த 5 பாலும் பவுண்டரி இல்லாமல் போடுறதே பெருசு. ஆஹா, ஓவர் 60. End of 6 overs. 12 balls 14 runs. 12 பாலுக்கு 14 அடிக்கணும். நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. 2 டீமும் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க, மேட்ச் முடிய போகுது. இன்னும் 2 hours தான் இருக்குது, முடிஞ்ச உடனே உள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பாலு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜய். இன்னும் வேணும், நிறைய டாட் பால்ஸ் வேணும் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா. விக்கெட் அட் லாஸ். கடைசியாக இவரோட விக்கெட் எடுத்துட்டாங்க. நிறைய கேட்ச் கொடுத்தாருப்பா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் டைமில் குரூஷியல் டைமில் விக்கெட் கொடுத்துருப்பாரு பாண்டியன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்
பாதி டீம்ல அவங்க ஸ்குவாடே கரெக்டா இல்லனா அதுக்கேண்டா விநாயகன அவர் மணியன மேல போடுறாங்க. அண்ணா நீங்க முன்னாடியே அத ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே வா. ஒரு வாரமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் இங்க ஒரே நிமிஷம் போடுற ஃபோன் வந்து ஃபோன். ஏய் மைக் குடுடா சாப்பிட்டு எஜ்ஜே டு பிரபு. அருமையான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். கேமராமேன் வாங்க அவனை கால் பண்ணி கேளு. வந்துட்டு இருக்கியா? அருமையான ஒரு பந்து வீச்சுப்பா. எஜ்ஜே தொடர்ந்து 3 பால் டாட். அருமையான ஒரு பந்து வீச்சு. போன ஓவர்ல கொஞ்சம் தடுமாட்டம் வந்துச்சு. இந்த ஓவர்ல ஃபயர் பார்க்க வைக்கலாம் அவர்கிட்ட. அடிச்சாருங்க. ஆஹா, third umpire please. பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணுங்க. Out. Next batsman. Last ball. கடைசி பந்து. வேணு. லாஸ்ட் பால். நடுவர் ஒரு பால் இருக்கு. ஸ்கோரர் ஒன் செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணல ஓவர் இல்ல இடுமச்சி என்ன பண்ணி அப்டேட் ஆகலடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்டேட் ஆகல. ஓவர் தான். 6 பந்துகளில் 14 ரன்கள் அடிக்க வேண்டும். 6 balls 14 runs to win. Once again Venu, new batsman Venu. Hey. New batsman Venu Gopal. 6 பந்துகள் 14 ரன் வேணும். Bowled. 5 balls 14 runs to win. போன ஓவர்ல எட்ஜ் மேடின் ஓவர் போட்டுக்காப்ல. பிரவீனே
நான் குடிக்கிறேன். 5 பந்துகளில் 14 ரன்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். தமிழ் மீண்டும் ஒரு டாட் பால், அதில் விக்கெட், ரன் அவுட். வேணு 4 balls 14 runs to win. New batsman ராகுல். நம்ம வச்ச பாலே யாரும் எடுக்கல. ஏன் நான் எங்கண்ணா போறேன்? டீ குடிக்கிறேன். நான் தானே டீ குடிக்கிறேன். இதுக்கு தாங்க அந்த விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணது. சாக்ரிஃபைஸ் பண்ணி வேணுகோபால ஸ்ட்ரைக்ல வச்சது காரணமே இதுதான். வந்து அடிச்சார்ல 6, இந்த நம்பிக்கையில தான் அந்த விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. 3 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். இன்னும் இவர் ஸ்ட்ரைக்ல இருக்க வரைக்கும் மேட்ச் யார் பக்கம்னு டிசைட் பண்ண முடியாது. நியூசிலாண்டா இங்கிலாண்டா? பேட்ஸ்மேன் பவுலர் ப்ரெஷராக இருக்காங்களா இல்லையோ, சுற்றி இருக்க ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. யார் வின் பண்ணுவான்னு. வந்துச்சுப்பா, பால் வந்துச்சுப்பா. 3 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். ஓ மை காட், மிஸ் பண்ணிட்டாருப்பா. இந்த பால மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப அவ்வளவுதாங்க. லைட்டா நியூசிலாந்து பக்கம் வருது மேட்ச். 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். மேட்ச் பால். பிரஷர் பிரஷர் 2 பேர் மேலேயும் பிரஷர். ரெண்டு பேரும் லோக்கல்ல ஓன் டீமு. இப்போ யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு அடிக்கலாமா இவருக்கு போடலாமான்னு தெரில. அடடடடடா வேணுகோபால் உங்கள் ஸ்டாண்ட்ஸ்லேயே அங்கே அங்கே அவ்வளோ எப்படி பதறுது. கேட்ச் இஸ் எ கால். மிஸ்ஃபீல்டா. ஐயோ 2 ரன் ஓட்டாங்க, 2 ரன் ஓட்டாங்க. ஐயோ இன்னும் மேட்ச் முடியல. எங்கேயும் போயிடாதீங்க. 1 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஒரே பால் 6 to win. ஏன் என்னாச்சு? உட்கார போறியா? உட்கார உட்கார. 1 பாலுக்கு 6 ரன். ஓ மை காட், வைடு வைடு. கடைசி டைம்ல என்னென்னவோ நடக்குது. நியூசிலாந்து சைடு வைடு போடுறாங்க, மிஸ்ஃபீல்டு பண்றாங்க. ஃபுல் ப்ரெஷர்ப்பா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு மேட்ச். இதுக்கு தான் அந்த விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி வேணுகோபால ஸ்ட்ரைக்கில் வச்சாங்க. அதே மாதிரி முடிச்சு கொடுத்துட்டாருங்க மேட்சை. என்னதான் ஒரு பாலை மிஸ் பண்ணாலும் அடுத்த ஒரு 6, அடுத்த ஒரு டபுள்,